வணக்கம். இது எங்கள் ஊர் சிவன் கோவில். இது 1000 வருஷம் பழமையானது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே 800 வருஷமாக கும்பாபிஷேகமே நடக்கல. நுழைவாயிலில் ஒரு பெரிய கொடிக்கம்பம் இருக்குது. அதோட 4 பக்கத்துலேயும் 4 தெய்வீக வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம நல்லா உத்து பார்த்தாலே தெரியும். ஆனால் உங்களுக்கு இது கிளியராக தெரியணுன்றதுக்காக நாங்கள் இந்த எடிட் பண்ணியிருக்கோம். இந்த கேமராவில் அதை எங்களால் தெளிவாக காட்ட முடியல. இந்த கொடிக்கம்பம் தோராயமாக ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கும். இந்த கோவில் ரொம்ப பழுதடைஞ்சிருந்தாலும் இங்கே தினமும் ஒரு கால பூஜை நடக்குது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி நீங்கள் இடதுபுறம் நடந்து வந்தால் இங்கே விநாயகர் சன்னதியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பழங்காலத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட தெய்வீக வடிவமான விநாயகரும் இருக்கார். இந்த இடத்துல ஓடுகள் மற்றும் மின் வசதிகளில் கொஞ்சம் சேதாரம் இருக்குது. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் சீரமைக்கப்பட்டது. இங்கு உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு சன்னதி இல்லை. இந்த சுப்பிரமணிய சுவாமி வெயிலில் காய்ந்தும் மழையில் நினைந்தும் காணப்படுகிறார். நாகர் மற்றும் சாஸ்தா போன்ற கடவுள்களுக்கும் இங்கே சன்னதி இல்லை. இந்த கோவிலில் இத்தனை வருடங்களாக கும்பாபிஷேகம் நடக்காதது எங்கள் கிராமத்து மக்களுக்கு மிகப்பெரிய மனக்குறையாக இருக்குது. மேலும் கருவறை மற்றும் பல இடங்களில் பழுதடைந்து இருப்பதால் தங்களால் இயன்ற நிதியுதவியை கொடுத்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த கோவிலை சுற்றி கற்களால் சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் உண்மையான தகவல்கள். உங்களுக்கு சந்தேகம் அல்லது கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம்.